வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஓட்டிங் வச்சு கேட்டிருந்தோம் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 லெக் பீஸ் வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% KFC சிக்கன் அதுக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் சொன்னதை செய்யணுன்றதுக்காக நம்ம KFC சிக்கன் லெக் பீஸ் வச்சு செய்கிறோம். 100 பீஸ் வச்சு செய்கிறோம். 100 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெக் பீஸ் மட்டும் இல்லாமல் லெக் பீஸ் கூட ஒரு சைடில் ஒரு பீஸ் வருங்க, தை பீஸ், அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 102 பீஸ் கிட்ட வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து இது எப்படி செய்யலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். மெஷர்மெண்ட் வந்து அதிக குவான்டிட்டி செய்யறதுனால நான் வீடியோவில் சொல்ல முடியாது. 1 kgக்கு நீங்கள் வீட்டில் என்ன மெஷர்மெண்ட் போகணுன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதே ஸ்டெப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம KFCயில் சிக்கன் விங்ஸ் போட்டிருக்கோம், பாப்கார்ன் சிக்கன் போட்டிருக்கோம், அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் போய்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணிங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நம்மளுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சரவணன் ஹேமராஜஸ்ரீ. அவங்களோட குழந்தைக்கு செகண்ட் பர்த்டே. குழந்தையோட என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நக்ஷத்ரா. அவங்களுடைய செகண்ட் பர்த்டேக்காக போயிட்டு இந்த மாதிரி வந்து யாருக்காவது வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருணை இல்லத்தில் இருக்கிற ஸ்பெஷல் கிட்ஸ் அவங்கள தான் பார்க்க போகிறோம், கடவுளின் குழந்தைகள். ஸோ அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த சிக்கன்னா ரொம்ப பிடிக்குன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு போயிட்டு இதை கொடுக்கலான்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். கையில் எடுத்துக்கு போடா. Go. Ready? என்ன காட்ட? கத்தி ஒன்றுமா? கத்தி நம்ம ஃபர்ஸ்ட் மோர் ஆட் பண்ணிக்கிறோங்க, பட்டர் மில்க். அடுத்தது தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 1 hour ஊற வைங்க. 1 hour later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோர்லையும் உப்பையும் கலந்து நம்ம வந்து சிக்கன் வந்து நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுருந்தோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைனிங் சொல்லுவாங்க. இப்போ அதை வந்து ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி சிக்கன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லைனா நார்மல் வீட்டில் இருக்கிற பிளாக் பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வீட்டில் செய்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அடுத்தது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம். நீங்கள் வீட்டில் காஞ்ச மிளகா இருந்தால் கூட அரைச்சி போட்டுக்கோங்க. அடுத்தது மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறோங்க. மிக்சட் ஹர்ப்ஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர் ஆட் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது சால்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். 4 hours கழிச்சு உங்களை பார்க்குறோம். 5 hours later. பட்டர் சிக்கன் இதே மாதிரி 31 KFC பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 தேனிட்டு இன்னொரு KFCயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி 4 hours ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ண போகிறோம். கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைதா யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் பாதி அளவு ஆட் பண்ணால் போதும். அடுத்தது கார்லிக் பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஜிஞ்சர் பவுடர், அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க.
அடுத்தது சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் நல்லா தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஐஸ் வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணணும், பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வேறு டைப்பா? ஃபஸ்ட்டு வந்து தனி ஐஸ் வாட்டர் டிப் பண்ணி எடுத்தோம்ல, அது வந்து நிறைய பேர் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ அதோட ஈஸியான ஒரு ஸ்டெப்பு. இது வந்து நம்மளுடைய ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்டு 100 லெக் பீஸாடா வச்சு செய்வீங்க. தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கணும். அடுத்தது லாஸ்ட் மேலே இருக்கிற அந்த ஃபைனல் கோட்டிங்க, அதுக்கு வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர். அடுத்தது அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாலு மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி எடுத்துக்கலாங்க. கறி செமையாக ஊறி இருக்குது. இது 5 லிட்டர் ஊற்றினாலும் பத்தாது. இப்போ நம்ம வந்து கோட்டிங் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேரினேட் பண்ணி சிக்கனை எடுத்து இந்த மசாலா பேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போடுறோம். நாங்கள் இது ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்கிறோம், ஏன்னா சில்னஸ் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக. இந்த பேட்டர் நல்லா ஃபுல்லாகவே சிக்கனில் பண்ணோம். பட்டதுக்கப்புறம் மைதா மாலை போட்டு மேலே ஃபுல்லாக போடு, நல்லா கைப்படாமல் அழிச்சு விடு. நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஓகே, ஊற்றி விடு. நல்லா ஊது, நல்லா ஊது. இன்னும் ஊது, வச்சிரு. போட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. போடுறப்போ ஆயில் ஹீட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் இருக்கணும். ஃபுல் சிம் பண்ணிட்டல. எவ்வளோ சிம் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KFC சிக்கன் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். செம்ம டயர்ட் ஆகிடுச்சிங்க இவ்வளோ சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார. பட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடிங்க.
எப்படி கடி இது கடி கடி இது கடி ஜீச்சி இது கடி அங்கே பாருங்க கேமரா பாருங்க எப்படி இருக்கு கறி நல்லா வெந்திருக்குங்க. அந்த முருகன் கலரு எல்லாமே கேஃப் ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கோம். நம்ம இந்த ஐஸ் வாட்டர் மெத்தடை மாற்றணும் இல்லைங்களா, அதனால் ஒன்றும் பெருசாக தப்பாக நடக்கலை, நல்லா தான் வந்துச்சு. அந்த ஃப்ளேக்ஸ் அந்த க்ரஸ்ட் எல்லாமே நல்லா ஃபார்ம் ஆகி வந்துருக்கு. சாப்பிட்டு ஜீச்சி சாப்பிட்டு நீ சாப்பிடு, என்ன ஊட்டி விடு. வாசனை நல்லா சூப்பராக வந்ததுனால எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் பேசத்தை விட்டுட்டு சாப்பிட்ற வேலையை மட்டும் தான் பார்த்துன்னு இருக்கோம். குக் பண்ணப்போ ஆளுக்கு 2 பீஸ் உள்ளே போயிடுச்சு. குக் பண்ணும் போதே காலி ஆயிடுச்சுன்னா எண்ணெயிலேருந்து எடுக்கிறப்ப அந்த வாசனை வேறு மாதிரி ஒரு ஸ்மெல்லு நல்லா சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு எங்களுக்கு. அதனால் ஆளுக்கு ஒரு பீஸ் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டாச்சு. யூஸ்வலாக டீப் ஃப்ரை பண்ணும்போது சிக்கனில் வந்து எப்போவுமே வர ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னென்னா சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுங்க. ஆனால் நம்ம கொடுத்த கோட்டிங் வந்து கரெக்டான லெவல், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்ததுனால சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாகவே இன்னும் ரீட்டைன் ஆகிருக்கு. அதுக்குள்ளே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதே மெத்தடை வீட்டில் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதே அவுட்கம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டோம். அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துமே கொடுக்கலாம். அவங்க ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை வைத்துருங்க, பெல் பட்டனை வைத்துருங்க. வளர்றான் ரோலிங் சாப்பிட்றான்ல வளர்றான். பாய்.